ஸோ நீங்கள் நம்புவீங்களா, நான் இப்போ வந்து ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட் வந்து உங்களை டீஏஜ் பண்ணும், உங்கள் வயசாகிறத தடுக்கும். ஸோ உங்கள் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும். அண்ட் ஆல்சோ டயபெட்டிஸ்க்கு எதிர்த்து போராடும். நாட் ஓன்லி தட், அண்ட் ஆல்சோ கேன்சர் செல்ஸ்க்கு எதிர்த்து போராடும். இந்த மாதிரி உங்கள் இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னாக்கா நம்புவீங்களா? ஆக்சுவலி தேர் இஸ் அ காம்போனண்ட். இட்ஸ் கால்ட் அஸ் அஸ்டாக்ஸாந்தின். ஸோ அந்த அஸ்டாக்ஸாந்தின் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த அஸ்டாக்ஸாந்தின் வந்து வேறு எதுவும் கிடையாது. இட் இஸ் அ பிக்மெண்ட். ஸோ பீட்டா கரோட்டின், ஸோ ஆல்ஃபா கரோட்டின், இந்த மாதிரி நீங்கள் நிறையா கரோட்டின் பிக்மெண்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கரோட்டினோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிக்மெண்ட் தான் இந்த அஸ்டாக்ஸாந்தின். ஸோ இந்த அஸ்டாக்ஸாந்தின் எதில் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெரின் ஆல்கேஸ், கடல் பாசிகள். ஸோ கடல் பாசிக வகையில் வந்து அஸ்டாக்ஸாந்தின் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த கடல் பாசியை சாப்பிட்டு வாழ்கிற பிளாங்டன்ஸ், ஸோ பிளாங்டன்ஸ்லேயும் வந்து இந்த அஸ்டாக்ஸாந்தின் அதிகமாக இருக்கும். இந்த பிளாங்டனை சாப்பிட்டு வாழ்கிற மீன்கள், அது மட்டும் இல்லாமல் நண்டு, எறாக்களில் வந்து எக்கச்சக்கமான அஸ்டாக்ஸாந்தின் வந்து இருக்கும். ஸோ எதைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போது ஒரு இறால் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு நண்டு வாங்குறீங்க. ஸோ நண்டும் இறாவும் வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்குது வாங்கும் போது. ஸோ வாங்கும் போது மேபி ஒயிட்டிஷாக இருக்கலாம், ஸோ இல்லாட்டி கிரே கலரில் இருக்கலாம். பட் குக் பண்ணும் போது என்ன கலரில் மாறும்? ஸோ ரெட் கலரில் மாறும். நீங்கள் வந்து நோட் பண்ணனா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நண்டை இல்லாட்டி இறா வாங்கும் போது நீங்கள் சமைச்சு பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் வந்து இந்த கலர் வந்து மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நத்திங் பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ்டாக்ஸாந்தின். ஸோ இந்த அஸ்டாக்ஸாந்தின் வந்து அந்த நண்டோட ஷெல்ஸ், இறாவோட ஷெல்ஸில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹீட் காமிக்கும் போது இந்த அஸ்டாக்ஸாந்தின் வந்து ஹீட் மூலமாக வந்து வெளியில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் கெமிஸ்ட்ரி வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. ஏன் வந்து ஹீட் பண்ணும் போது மட்டும் இந்த அஸ்டாக்ஸாந்தின் வந்து வெளியே வருதுன்னு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வேறு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நான் வந்து போக இப்போதைக்கு விரும்பல. ஸோ நாட் ஓன்லி தட், இந்த அஸ்டாக்ஸாந்தின் தான் வந்து இந்த ஒரு மீன்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சால்மன் சொல்லி ஒரு மீன் இருக்குது. இந்த சால்மன் மீனோட ஃப்ளெஷ் பார்த்தாலே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். நாட் ஓன்லி சால்மன் அண்ட் ஆல்சோ டியூனாலாம் இருக்குது. ஸோ ஃப்ளெஷ் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ ஏன் அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்குது? மீன்களோட சதை வந்து சம் மீனுக்கு ஏன் வந்து ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அஸ்டாக்ஸாந்தின் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அஸ்டாக்ஸாந்தின் ஒன்லி இந்த மீன்களோட கலர் வந்து ரெட்டிஷ் கலரு, அந்த கலர்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ஸுக்கும் வந்து அஸ்டாக்ஸாந்தினால தான் வந்து கலரேஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ வெறும் இந்த லோவர் ஆர்கானிசம், ஸோ லோவர் ஆர்கானிசம் தான் வந்து லோவர் பிளான்ட்ஸு. ஸோ அந்த பாசி வகை வந்து பிளான்ட் கிங்டமில் வந்து லோவர் கீழ் லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஆல்கில் தான் வந்து நெக்ஸ்ட் பிரையோஃபைட்ஸு, தெரிடோஃபைட்ஸு, அப்புறம் ஆன்ஜியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லிட்டு பிளான்ட்டோட ஒரு எவல்யூஷனரி ட்ரீ வந்து க்ரோ ஆகுது. ஸோ அந்த ஹையர் பிளான்ஸ், இந்த ஆல்கே தவிர வேறு எதுலேயும் வந்து அஸ்டாக்ஸாந்தின் ப்ரொடியூஸ் பண்ணுற சைக்கிள் வந்து கிடையாது. ஸோ அதில் வந்து வேறு பிக்மெண்ட் காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரோட்டின், பீட்டா கரோட்டின், ஆல்ஃபா கரோட்டின். ஸோ இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹையர் பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான தனி இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. பட் நம்ம வந்து இந்த வீடியோவில் அஸ்டாக்ஸாந்தினோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த அஸ்டாக்ஸாந்தினோட இம்பார்ட்டன்ஸை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் எதிர்த்து போராடும், கேன்சர் செல்ஸ்க்கு எதிர்த்து போராடும். ஸோ அதே மாதிரி வயசாகிறது தவிர்க்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டை வந்து கண்டிப்பாக சயின்டிஸ்ட் வந்து சும்மா விட்டுருப்பாங்க. ஸோ சயின்டிஸ்ட்டை வந்து நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த காம்போனண்ட்டை வந்து எப்படி வந்து இந்த கிராப் ஆர் ஷ்ரிம்ப் செல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம தனியாக வந்து இந்த காம்பனண்ட் எடுக்க முடியும். ஸோ நாட் ஓன்லி தட், ஸோ கிராப் ஷ்ரிம்ப்புக்கு போகிறதுக்கு பதில் நம்ம டேரெக்டாக அந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆல்கேக்கே போயிடலாமே. ஸோ அந்த மைக்ரோ ஆல்கேலேருந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ரிசர்ச், எக்கச்சக்கமான ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ இது நான் சொல்கிறேன், இந்த அஸ்டாக்ஸாந்தின் தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிக்மெண்ட். ஸோ ஏன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ ரொம்பவே அதிகமான கெமிக்கல்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ப்ரான் ஷெல்ஸ் அண்ட் கிராப் ஷெல்ஸ் வச்சுருந்தாலும் அதில் கிடைக்கிற அஸ்டாக்ஸாந்தின் பிக்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ வெரி டிமாண்டிங் ரிசர்ச். ஸோ ரொம்பவே ஒரு பீக்கில் போகிற ஒரு ரிசர்ச்னு சொல்லலாம். மேபி யாராச்சும் ஒரு ரிசர்ச்சர்ஸ், மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஹெச்டி கிராஜுவேட்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸு, மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மேபி யூ கேன் டேக் திஸ் ரிசர்ச் டு நெக்ஸ்ட் லெவல். சரி, ஓகே, இவ்வளோ பெனிஃபிட் இருக்க ஒரு காம்போனண்ட், இந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாமா? நோ, நெவர் டேக் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஐட்டம் வந்து ஒரு டாக்டர், ஒரு
ஐ மீன் மெடிக்கல் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. ஸோ எதுவுமே அதிகமாகிடுச்சுன்னா உடம்புக்கு பெரிய பாதிப்பு தான் ஏற்படும். ஸோ இதோட பெருமைகள்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து இதை வந்து நீங்கள் போய் வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது. பட் நேச்சுரலாக உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை சம்திங் லைக் ஷ்ரிம்ப். சீ ஃபுட் சாப்பிட்டா நல்லது சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் ஷ்ரிம்ஸு, கிராப்ஸு, ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதனால் உங்களுக்கு சம் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து மேபி ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் தி அவுட்லைன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். பட் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.